இந்தியா எங்கே போய்கொண்டிருக்கிறது, வெளியுறவு கொள்கை எந்த அளவில் தோல்வியடைந்திருக்கிறது, எல்லா துறையிலும் தோல்வி 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 என்ற தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். வெளியுறவு கொள்கை முழுவதுமாக தோல்வி. அண்டை நாடுகள் எல்லாம் நம்முடன் நட்பு நாடுகளாக இருந்தன. அண்டை நாடுகளாம் இன்று பகை நாடுகளாக மாறியிருக்கிறது. இந்தியாவை சுற்றி இருக்கின்ற பர்மா, இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான், நேபாள், இந்தோனேசியா, ஒரு சிறிய இலங்கை கூட இப்பொழுது நம்மை சீண்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது அண்டை நாடுகள் எல்லாம் பகை நாடுகளாக மாறி ஒரு பக்கம் சீனா அங்கு ஆக்கிரமணம் செய்து கொண்டிருக்கிறது. அருணாச்சல் பிரதேஷ், லடாக் பகுதிகளை சீன எழுத்துக்களான பேண்டரின் எழுத்துக்களில் எல்லா கிராமங்களையும் அபகரித்து வருகிறார். இதுவரை ஏன் வாய் திறக்கவில்லை? இதற்காக இந்தியா அரசு இன்னும் குரல் கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது. இதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் இங்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே எல்லா தலைநகரங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இனிமேலாவது உடனடியாக இந்திய அரசு தலையிட வேண்டும். இந்த நிலைமை தொழிலதிபர்களுக்கு அம்பானிக்கு அதானிக்கு வந்தால் மோடி அமைதியாக இருப்பாராம். எதற்காக இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள்? அதானி மீது ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அஞ்சுகிறாரா, பயப்படுகிறாரா மோடி என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு அதானிக்காக இந்தியாவுடைய இறையாண்மையையும் இந்தியாவுடைய பெருமையும் இந்தியாவுடைய நன்மதிப்பையும் நாம் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? ஏற்கனவே அதானி மேல் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். இதற்காக இந்திய அரசு அச்சப்படுகிறது. ஏன் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை? இதுதான் எங்களுடைய கேள்வி. பாஜக அரசே, மோடி அரசே, உடனடியாக உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுங்கள், எச்சரிக்கை விடுங்கள், ராஜ ரீதியான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்தியர்களை நாம் விட்டுக் கொடுக்கின்ற நிலை ஏற்படும். இன்று அமெரிக்கா, உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் இனிமேல் இப்படி இந்தியர்களை சீண்டி பார்ப்பார்கள். இனிமேலும் வேடிக்கை பார்க்காமல் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இப்பொழுது நம்முடைய தலைவர்கள் முழக்கங்களை எழுப்பிவிட்டு நாம் இந்த கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய இருக்கிறோம். மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, பாஜக அரசே, பாஜக அரசே, பாஜக அரசே, பாஜக அரசே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, கண்டனத்தை தெரிவித்துவிடு. அமெரிக்காவுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பிடு. மௌனம் காக்காதே, மௌனம் காக்காதே, அமைதி வேண்டாம், அமைதி வேண்டாம், இந்திய அரசு அமைதி வேண்டாம், நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இந்தியர்களை அவமதித்த அமெரிக்காவை கண்டித்திடு, அமெரிக்காவை கண்டித்திடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. அமெரிக்காவிற்கு எதிராக நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இந்தியர்களை அவமானப்படுத்திய, இந்தியர்களை தலைமுடிய வைத்த அமெரிக்காவிற்கு கண்டனத்தை தெரிவி. மோடி அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு, பிஜேபி அரசு, கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். அமெரிக்காவே, அமெரிக்காவே, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், இந்தியர்களிடம் மன்னிப்பு கேள், இந்தியர்களிடம் மன்னிப்பு கேள். அவமதிக்காதே, அவமதிக்காதே, இந்தியர்களை அவமதிக்காதே. நிறுத்து, 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 நிறுத்து. அமெரிக்காவே, அமெரிக்காவே,
மோடி அரசே மோடி அரசே குரல் கொடு குரல் கொடு இந்தியாவின் மக்களுக்காக இந்தியாவின் இறையாண்மைக்காக குரல் கொடு குரல் கொடு எழுப்பிடு எழுப்பிடு கண்டன குரலை எழுப்பிடு அமெரிக்காவிற்கு எதிராக நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மோடி அரசே பிஜேபி அரசே மோடி அரசே பிஜேபி அரசே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே இந்தியர்களை அவமானப்படுத்திய அமெரிக்காவை கண்டிக்கிறோம் அமெரிக்காவை கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரசாரின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரசாரின் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அமெரிக்கா இந்தியர்களை அங்கு குடியேறியவர்களை இந்தியாவிற்கும் திருப்பி அனுப்பும் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் அனுமதி இல்லாமல் குடியேறியவர்கள் என்று இந்தியாவிற்கு ஒரு விமானத்திலே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு வெளியுறவு துறையின் பணி என்று விட்டுவிடலாம். ஆனால் இந்தியர்களை கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு இடுப்பு விலங்கிட்டு அவமானப்படுத்தி அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். குற்றவாளிகளை போய் அவர்களை நடத்தியிருக்கிறார்கள். ஏன் பாஜக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் மோடி இது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை? இதே போல இந்தியர்களுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது IFS ஆபீசர் தேவயானி கோப்ரகட்ரே அவர் அமெரிக்காவின் துணை தூதுவராக இருந்தார். அப்பொழுது அவருடைய வீட்டில் பணி செய்யும் பெண் தவறுதலான விசா பெற்றிருக்கிறார், தவறான தகவல் கொடுத்திருக்கிறார் என்று இவரை கைது செய்தார்கள், துணை தூதரை. உடனே டாக்டர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுத்தார். அமெரிக்க தூதரங்களுக்கு முன்பு இருந்த ஏராளமான காவல்துறையை எல்லா தூதரங்களுக்கும் உள்ள பாதுகாப்பு போல் இங்கேயும் செயல்படுங்கள் என்று ஆணையிட்டார். ரோடுகளில தடுப்பு ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த தடுப்புகளை எல்லாம் அகற்றினார்கள். இன்னும் அது வீடியோவில் யூடியூப்ல இருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் பிரதமர்கள் எடுத்த நடவடிக்கை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்காவையும் சாரமாட்டோம், ரஷ்யாவையும் சாரமாட்டோம் என்று நான் அலைன் மூவ்மெண்ட் நாம் கொண்டு வந்தார், NAM. இப்படி இந்தியர்களை தலை நிமிர வைத்த பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங். ஆனால் இன்று கைவிலங்கு கால் விலங்கு இடுப்பு விலங்கிட்டு திருப்பி அனுப்புகிறார்கள். மன்மோகன் சிங் ஆட்சியில் எதிர்வினை ஆற்றியது போல் இவர்களால் எதிர்வினை ஆற்ற முடியவில்லை, நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அமெரிக்கா தவறு செய்திருக்கிறது என்று பதிவு செய்ய முடியவில்லை. இதுதான் மோடியுடைய ஆட்சி. இதை வன்மையாக காங்கிரஸ் கண்டிக்கிறது. அதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேங்க்யூ.